கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய இரட்சகர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அவரை தேடி போகலை. நமக்கு அவர் தான் தேவையா இருந்தாலும் கூட நாங்கள் அவரை தேடி போகலை. எங்கள் பாவ சேற்றில் எங்களுடைய வியாதிகளிலும் துன்பங்களிலும் வாழ்ந்தோம். ஆனால் மரித்து போக வேண்டுமா இந்த வாழ்க்கையை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தார். இன்றைக்கு என்னோடு கூட அறிக்கை செய்து என்னோடு கூட பாடுவீர்களா? ஆண்டவரே, நீர் என்னை தேடி வராதிருந்திருந்தால் நான் என்னைக்கோ நான் மரித்து போயிருந்திருப்பேன் என்று சொல்லி வாங்க பாடலாம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உலையான சேற்றில கிடந்த எங்களை கர்த்தர் கை தூக்கி எடுத்து இன்றைக்கு கர்த்தர் பிரபுக்களோடு எங்களை அமரச் செய்திருக்கிறார் அல்லவா? எத்தனை பெரிய கடவுள் அவர்! எத்தனை பெரிய மனசு இல்லை அவருக்கு! எங்களை பார்த்து உயர்த்தணும், எங்களையும் கூட உயர்த்தி பார்க்கணும்னு ஒரு கனவு கண்டாரு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தோம் பெரியவர்களே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. உலையான சேற்றினிலே நான் விழுந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றினிலே நான் விழுந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா,
என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். நாங்கள் தாயின் கருவில் இருக்கும் போதே ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தாங்கி வழிநடத்தி அன்புடன் எங்களை பாதுகாத்தார் இல்லையா? எத்தனை நல்ல தேவன். எங்க கருவில் இருந்து கல்லறை வர கர்த்தர் தான் எங்களுடைய ஆதாரம் அல்லவா பிரியமானவர்களே. சொல்லி சொல்லி பாடி அவரை வர்ணிப்பது எத்தனை சந்தோஷம். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என்னோடு கூட சேர்ந்து தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. கைகளை தட்டி அப்படி என்னோடு பாடுங்க. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு எங்களை நினைவு கூறாமல் இருந்திருந்தால் நாங்கள் யாருமே கூட இன்றைக்கு நிலைத்திருக்கவே முடியாது இல்லைங்களா? ஆமென். கர்த்தர் எங்கள் மேலே அபரிமிதமான அன்பை ஊற்றினார். அதுதான் சிலுவையில் எங்களுக்காக வெளிப்பட்ட அந்த அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை எவ்வளவோ நேசித்து கொஞ்ச நஞ்சமல்ல எவ்வளவோ நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். எங்களை எவ்வளவாய் அவர் நேசித்தார் என்றால் தன்னுடைய மகனை பலி கொடுக்கவும் கூட அவர் தயங்கவில்லை. மகனை இழந்தும் கூட எங்களை எப்படியாவது வாங்கிவிடணும், எங்களோடு வாழணும். இந்த பிரிந்து போன உறவு மனுஷனோடு கூட ஏதேனில் பிரிந்து போன அந்த உறவு மறுபடியாய் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய மகனையே ஒப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்து அதை திரும்பி விலைக்கு வாங்க
அவர் முன் வந்தாரே. பிரியமானவர்களே, பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ எதுவும் கொடுத்து எங்களை வாங்கல. கர்த்தர் தன்னுடைய உயிரையே கொடுத்து, ஏன்னா அவர் எங்க மேல வச்சது உயிராச்சே, அவர் எங்க மேல வச்சது அளவற்ற அந்த நேசமாச்சே. அந்த நேசத்துக்காக, அந்த ஒரு அன்புக்காக தகப்பன் உயிரையே கொடுத்தார், உயிரையே கொடுத்தார். தன்னுடைய மகன் என்றால் அவருக்கு உயிர் அல்லவா? தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் மேலானது அல்லவா? அந்த மகனையே எங்களுக்காக அர்ப்பணித்தாரே. இன்னைக்கு நாங்க அவரை பார்த்து சொல்ல முடியுமா, உங்களை விட்டு நான் வாழ முடியாதப்பா, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது ஆண்டவரே. எப்படி ஆக திராட்சை செடியும் கொடியும் ஒன்னா இணைந்து இருக்கிறதை போல என் மனசு உம்மோடு இணைந்திருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லும்படி என்னை முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க. நீங்க எனக்கு போதுமானவர் என்று சொல்லும்படி இன்றைக்கு நாங்க சொல்லல ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்பா, போதும்பா. உலகத்தில் வாழ்ந்தேன், சேற்றில் கிடந்தேன், ஒரு பன்றியை போல வாழ்க்கையெல்லாம் வீணாக்கி கொண்டேன் சேற்றில. ஆனால் எனக்கு கிடைச்ச பரலோக சொத்தையா நீங்க. உம்முடைய வாழ்க்கை, உம்முடைய ஜீவன், உம்முடைய ரத்தம் எல்லாமே எனக்கு தந்திரே. இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எதையும் கூட யோசிக்க மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம்முடைய அன்பில மூழ்கி இருக்க வாஞ்சிக்கிறேன் அப்பா என்று சொல்லி நாங்க ஆண்டவரை துதிக்கலாமா? Thank you Jesus. Hallelujah. Yes Lord. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். சீடனாயிருப்பேன், நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றேன். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றேன். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. பிரியமானவர்களே,
கர்த்தர் சமூகம் எங்களுக்கு தஞ்சம், அதுதான் எங்களுடைய மறைவிடம் அல்லவா. அந்த சமூகத்தை விட்டு எங்களால் எங்கே தான் போக முடியும்? அவருடைய சமூகம் மேலானதல்லவா. அந்த சமூகத்தை நாடுகிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அவருக்கு அடிமையாக, அவர் சமூகத்துக்கு அடிமையாக எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். அப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் உமக்கு நான் அடிமையாக அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் என்னை ஆளுகிற தகப்பன். என் வாழ்க்கையெல்லாம் உமக்கு சொந்தம். நீங்கள் தான் என்னை ஆளுகை செய்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லலாமா? ஆவி, ஆத்மா, சரீரம் அதெல்லாம் உமக்கே சொந்தப்பா. ஆண்டவரே, என்னுடைய ஆவியில அப்பா நீங்க அப்பா ஜீவனா இருக்கிறீங்க. என் உடலில் நீங்க தான்ப்பா வாழ்கிறீங்க என்று சொல்லு. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்னோடு சேர்ந்து சொல், தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. Amen. Thank you Jesus. Hallelujah. Amen. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென் சொல்லலாம். ஆண்டவரே, அப்பா நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாதப்பா, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரே என் வாழ்க்கை முடிந்து போனது என்று நான் நினைத்த போதெல்லாம் கர்த்தாவே அப்பா உன்னுடைய கரம் குறுகி போனதல்ல என்பதாக நிரூபித்து என்னை பாதுகாத்து என்னை அப்பா வழிநடத்தி வந்தீங்களே ராஜா, உம்மை நான் என்னவென்று பாடுவேன், நான் என்ன சொல்லி உம்மை நாங்கள் வர்ணிக்க முடியும்ப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பகைவர்கள் என்னை பகைத்தாலுமே, எத்தனை வியாதிகள் என்னை சூழ்ந்து கொண்டாலுமே, ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகள் எனக்கு தலைக்கு தாண்டி ஓடின போதும் கூட கர்த்தர் என் கூட இருந்து பாதுகாத்தீரே. அப்பாவுக்கு நன்றி அப்பா. இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவரே சிலுவையில் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சீரப்பா. அப்பா சிலுவையோ அப்பா, இந்த சிலுவை பற்றிய செய்தியோ அழிந்து போகிறவர்களுக்கு அது பைத்தியத்தனமாக இருக்கும். ஆனால் நம்புகிற எனக்கோ அது பலனா இருக்கிறதப்பா, அது பலனா இருக்கிறதப்பா.
ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பார்க்கும்போது தான் எனக்கு நம்பிக்கையே உருவாகிறது. உம்முடைய சிலுவை பார்க்கும்போது தான் எனக்கு ஒருவர் நேசிக்கிறவர் இருக்கிறார், தாயை விட தகப்பனை விட அதிகமாய் நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றது எனக்கு உறுதியாகிறது. சிலுவையை பார்க்கும்போது தான் என்னுடைய மரண படுக்கை மாறும் என்றதை நான் அப்பா எனக்குள்ள விசுவாசமே வருகிறது. சிலுவையை பார்க்கும்போது தான் எனக்கு பரலோகத்துக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு இனி துண்டிக்கப்படுவதே இல்லை என்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ள உண்டாகிறது. அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறோம். அப்பா, உம்மை நான் பாடுகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் நான் உம்மை மறந்து போனாலும் ஆண்டவரே, நீங்க என்னை மறக்கவே இல்லை. ஆண்டவரே, ஒரு நிமிஷமும் கூட கண்ணிமைக்கும் நேரமும் கூட விடாம ஆண்டவரே என்னையே கவனிக்கிற ஒரு ஜீவன் இருக்கிறீர் என்றால் அது நீங்க தான்ப்பா. இந்த மண்ணு உம்முடைய கண்களில் என்ன அழகாய் காணப்பட்டதோ தெரியல, இது என்ன விலையேற பெற்றதாய் காணப்பட்டதோ தெரியல. ஆனால் உம்முடைய கண்களோ அப்பா என்னையே பார்க்கிறதே, என்னையே ஆண்டவரே உத்து பார்க்கிறதே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மறைவாக நாங்கள் எங்க போக முடியும் டாடி? உங்களை விட்டு நான் எங்க ஆண்டவரே பிரிஞ்சிருக்க முடியும்? எங்களுடைய ஜீவன் நீர் தானே, வாழ்வழிக்கும் வார்த்தை உம்மிடத்துல தானே உண்டு ஆண்டவரே. அப்பா, எனக்கு இருக்கிற செல்வமோ ஞானமோ, எனக்கு இருக்கிற உயர்வோ, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதமோ, எனக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா நன்மைகளும் அது உங்களிடத்திலிருந்து தானேப்பா வந்தது. அப்பா, எல்லா நல்லதும் உம்மிடத்துல தான்ப்பா இருக்கிறது. நல்லவரே, உம்மை நான் துதிக்கிறேன். சர்வ வல்லவரே, உம்மை நான் போற்றுகிறேன். அப்பா, போற்றுகிறேன். என்னை நீதி உள்ளவனா இங்கே ஆக்க ஆண்டவரே நீர் எனக்காக பாவமாய் மாறினீரே. அப்பா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கவே எனக்காக சாபமாய் மாறினீரே. அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறேன். அப்பா, உம்மை உயர்த்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவா, உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். தேவா, உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். இன்பத்திலும் துன்பத்திலும் தேவா, உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். ஒரு கோடி பாடல் பாடினாலும் அவரை வர்ணித்தோம் என்ற ஒரு ஆசை தீராது இல்லையா? உயர்ந்தவர், என்றைக்குமே மாறாத ஒரு கடவுள். மனுஷன் மாறினாலும் மாறாத ஒரு ஜீவன் அவர். பிரியமானவர்களே, அவரை பாட இந்த ஒரு நாள் போதாது. எத்தனை துதித்தாலும் போதாதவரை உயர்த்தலாம். வாங்க, நான் ஒன்று போதுமோ நாதனும்மை பாடவே? நீரில்லாமல் வாழ்விலே யாரை நானும் பாடுவேன். ஒரு கோடி பாடல் உம்மை பாடினாலும் என் ஆசை என்றும் தீராதையா. ஒரு கோடி பாடல் உம்மை பாடினாலும் என் ஆசை என்றும்
தீராதையா. உயிர் போகும் போதும் உம்மை பாட வேண்டும், அதுவே ஆசையே என்னில், அதுவே ஆசையே. தேவா உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். எத்தனை நாங்கள் பசியோடு கூட இருந்துட முடியும், துக்கமே இல்லாத இரவுகளும் கூட நாங்கள் கடந்திட முடியும். பிரச்சனைகள் கவலைகள் சூழ்ந்து கொண்டாலுமே கூட அதன் மத்தியில் உயிரோடு வாழ்ந்துட முடியும். ஆனால் எங்கள் தேவனை துதிக்காமல் எங்களை இருக்க முடியுமா? அந்த நல்லவரை பார்த்து அவரை உயர்த்தாமல் எங்களால் வாழ்ந்திட முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அவரை போற்றி வணங்கும் போது எங்களுக்காகவே வாழ்கிற ஒருவருக்காக நாங்கள் துதிக்காமல் வாழ்ந்திட முடியுமா? பிரியமானவர்களே, வாங்க அவரை உயர்த்துவோம். தேகமெல்லாம் பசியினால் வாடி போக இருப்பேனே, முழுதும் தூக்கமும் மறந்து கூட இருப்பேனே. ஒரு நாளும் உம்மை பாட மறந்து உயிர் வாழத்தானே முடியாதையா. ஒரு நாளும் உம்மை பாட மறந்து உயிர் வாழும் தானே முடியாதையா. பறவைகள் கூட உம்மை பாடும் போது நான் பாடாதிருப்பேனோ, நான் பாடாதிருப்பேனோ. தேவா உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். தேவா உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த நேரமும் இன்ப நேரமே. தேவா உம்மை பாடும் நேரம் இன்ப நேரம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. சொல்லுவோமா? நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் சொல்லுவோம். ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. சொல்லும். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கும் தயா.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து அப்பா உங்களுடைய செயல்களை நினைச்சு நினைச்சு அப்பா ஒரு ஜீவனை எங்களுக்காக கொடுத்து விட்டு ஆண்டவரே இன்றைக்கும் கூட இந்த மண்ணோடு வாழ ஏங்குறீங்களப்பா. அப்பா எங்க பாவத்தை நிமித்தமாய் தண்டிக்கப்பட நீங்க அப்பா யோசிக்கவே இல்லையே. மனுஷர்கள் எங்களுடைய குற்றங்களை கண்டுபிடித்து எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பார்த்து எங்க கிட்ட நெருங்காத போது எங்களுடைய பாவங்கள் அத்தனை கோரமா இருந்தாலும் கூட எங்க கிட்ட நெருங்குவதற்காகவே உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே அப்பா. நாங்க உங்களுக்கு சலிக்கவே இல்லையே அப்பா. எங்களை கண்டு ஒரு நாளும் கூட ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை வெறுக்கவே இல்லையப்பா. இப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்க வாழ்க்கையில கிடைச்சது எங்களுக்கு பாக்கியம் ஆண்டவரே, பாக்கியமாப்பா. சொல்லல வாங்க ஆண்டவரே உம்முடைய செயல்களை நினைச்சு நினைச்சு நான் துதிக்கிறேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. கரங்களை உயர்த்தி நல்லவாறு நன்மை செய்பவாறு நன்றி நன்றி ஐயா. நல்லவாறு அப்பா நன்மைகளை செய்பவரே நன்றி நன்றி அப்பா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரங்களை அப்படியே அசைத்து சொல்லுவோமா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கூட அப்படியே ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாராளமாய மேல ஊற்றுவதற்காக மனுஷனா இந்த உலகத்திற்கு வந்து அனாதியாக எனக்காக தொங்கினீர் அப்பா. நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறந்துட மாட்டேன். ஆண்டவரே நீங்க என்னை கைவிடாத தேவன், என்னை மறக்காத தேவன், என்னை விட்டு பிரியாத ஒரு தெய்வம். உம்மை துதிக்கிறேன்ப்பா, துதிக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லி துதிக்கிறேன். என் பலவீனத்தில் நான் உம்மை துதிக்கிறேன், என்னுடைய பலத்தில் நான் உம்மை துதிக்கிறேன், என்னுடைய தாழ் நிலைமையில நான் உம்மை துதிக்கிறேன், என்னுடைய உயர்விலும் நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. எந்த நிலைமையிலும் எந்த காலத்திலும் உம்மை உயர்த்துகிறேன். ரிவா ஷாதுரபா யஹல்வனஹே ரிகபா ஷந்தலபா ஓ ரிகபா பாபா 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 ரிபாபா ஷே. எல்லாரும் கூட ஆண்டவரை கனப்படுத்துவோமா, கனப்படுத்துவோமா சொல்லலாம். பெரியவரே பெரியத்தனத்தை காட்டிட்டீங்கப்பா, நீர் உயர்ந்தவர் என்றதை நீங்க சிலுவையில காட்டிட்டீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு அளவில்லை என்றதை நீர் சிலுவையில நிரூபிச்சிட்டீங்க. இந்த மண்ணுக்காக, இந்த அழிந்து போகிற ஒரு பொருளுக்காக அழியாத தேவன் உம்மையே நீங்க அழிச்சுக்கிட்டீங்களப்பா. ஆண்டவரே இந்த 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 வாழ்க்கை அதை தாங்குமா? இந்த ஆசீர்வாதத்தை இந்த வாழ்க்கை தாங்குமா? ஆண்டவரே ஆண்டவரே விலையேற பெற்றதாய் இவும் கண்களில் நான் கண்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா ஜனங்கள் முகத்தை மறைத்து கொண்டு செல்லுகிற என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக முகமெல்லாம் அலங்கோலமாக மாறி
முகமெல்லாம் ஆண்டவரே அசிங்கமாய் காயங்களோடு இரத்தத்தோடு மாறி ஜனங்கள் எல்லாம் முகம் மறைத்துக் கொள்ளும்படி குரூபியான அந்த அழகானவரே, 10,000களில் சிறந்தவரையா நீர், சாரோனின் ரோஜாவானவர் நீர், பள்ளத்தாக்கின் லீலியே அப்பா, உம்முடைய முகம் அப்பா 10,000களில் சிறந்ததல்லவா, ஆனால் எனக்காக குரூபியாக மாற்றிக் கொண்டிரு அப்பா. என்னை உம் சமூகத்தில் அழகாய் மாற்ற, உம்முடைய மனவாட்டியாக என்னை காண ஆண்டவரே, நீதியினால் என்னை அலங்கரிக்க ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். போதாதையா, போதாதையா, இந்த வாழ்க்கை முழுவதும் போதாது. உம்மை வர்ணிக்க போதாது, உம்மை துதிக்க போதாது, உம்மை ஆராதிக்க போதாது. எங்களுடைய பாத்திரம், எங்களுடைய இதயத்தின் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடுகிறது. என்னவென்று நாங்கள் உம்மை துதிக்க முடியும் ஆண்டவரே? உம்முடைய பலனை துதிக்கவா, உம் அழகை துதிக்கவா, நீர் செய்த நன்மைகளை துதிக்கவா ஆண்டவரே, நீர் காட்டுகிற அந்த இரக்கத்தை துதிக்கவா ஆண்டவரே? இந்த வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு என் மேல உம்முடைய அன்பை ஊற்றி இருக்கிறீரே. தலைமுறைகளும் கூட உம்மை வாழ்த்தும், உம்மை வணங்கும், உம்மை போற்றும் ஐயா, உம்மை உயர்த்துகிறேன். எபினேசரே, எல்லேலியோ, எங்குமே உயர்ந்தவரே, எபினேசரே, எல்லேலியோ, எங்குமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயே காண்பவரே, எல்ரோயே காண்பவரே. என்னோடு சேர்ந்து எல்லாரும் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. எல்லாரும் சொல்லுவோமா? உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இனி அவர் ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லலாமா? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எல்லாரும் சொல்லலாமா? எனது மனவாளனே, எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே,
இனியவர் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எங்களுடைய உள்ளம் தண்ணீர் இல்லாத ஒரு பூமி தண்ணிக்காக ஏங்குவதை போல எங்களுடைய ஆன்மா அவருக்காக ஏங்குகிறது அல்லவா? சொல்லுங்க ஆண்டவரே, என் சரீரம் எல்லாம் வத்தி போனாலும் என்னுடைய ஆவி உமக்காக ஏங்குகிறதா? மகனானது எப்படியாக நீரோடை வாஞ்சிப்பதை போல என்னுடைய ஆன்மா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை நேசிக்கிற அந்த உயிருக்காக, எனக்காக துடிக்கிற அந்த உயிருக்காக ஏங்குகிறதப்பா. ஆண்டவரே, எனக்கு நீர் தெய்வம் மட்டுமல்ல, எனக்கு உயிரப்பா. நீங்கன்னா எங்களுக்கு உயிரப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லப்பா. நீங்க விட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியல ஆண்டவரே. உங்க நம்பி வந்துட்டோம்ப்பா. வேற ஒரு ஆசை இல்லை, வேற ஒரு ஏக்கம் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலமோ அது நீங்க தான்ப்பா, எங்களுடைய பலனோ அது நீங்க தான்ப்பா ஆண்டவரே. உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. பரலோகத்துல உம்மை என்று எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? யாரு எங்களுக்கு தெரியும்? நீங்க தானே எங்களுக்கு எல்லாம். உங்களை நம்பிதானே, உங்க மேல ஆசை வச்சுதானே அந்த பரலோகத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலும் கூட நாங்க சொல்ல விரும்புகிறோம், நீங்க தான்ப்பா எல்லாமே எங்களுக்கு, நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா ஆண்டவரே, நீங்க எனக்கு போதுமானவர். ஆமென். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லலாமா ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கையாப்பா. நீங்க இல்லாத ஒரு நாள் அந்த ஒரு நாளே அல்ல. சொல்லலாம் கரங்களை உயர்த்தி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் நூற்ற நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் நூற்ற நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. சொல்லுவோம், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே
பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே உயர்த்துவோமா? நன்றி அப்பா. ஆமென். என் சுற்றிலும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும், ஆமென், துன்பம் துக்கங்கள் எனக்கு வந்தாலும் காக்கும் தேவன் கூட இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம். ஆமென். சொல்லலாமா எல்லாருமே? தேவ பிரசன்னம் அப்பா. உலகம் எல்லாம் மாயை ஐயா, உலகம் எல்லாம் மாயை ஐயா. உம் அன்பு ஒன்றே போதுமையா. சொல்லலாமா? உம் அன்பு ஒன்றே. உலகம் எல்லாம் மாயை ஐயா, உலகம் எல்லாம் மாயை ஐயா. உம் அன்பு ஒன்றே போதுமையா. உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆஹா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரியமானவர்களே, துதிங்க, எப்போதும் துதிங்க. சங்கீதக்காரன் சொல்லும்படி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய துதிய நாவில் எப்போதும் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஒரே ஒரு நாமம் இந்த பூமியில துதிக்க பாத்திரமா இருக்கிறது. வானத்தில் ஆகட்டும், பூமியில் ஆகட்டும், பாதாளத்தில் ஆகட்டும், ஒரே ஒரு நாமம், எல்லா முழங்கால்களும் மடங்கக்கூடிய ஒரு நாமம் அது. ஒரே ஒரு நாமம். அதை பார்த்து அந்த ஒரு நாமத்தின் முன்பதாக அவர்தான் கடவுள், அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கை செய்யக்கூடிய ஒரு நாமம். வியாதியை போக்கும் நாமம், சாபங்களை நீக்கும் நாமம், மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பனி போல கரைய செய்கிற நாமம், நரகத்தை அசைக்க வைக்கிற நாமம், எதிரிகளின் முன்பதாக எங்கள் தலை நிமிரச் செய்கிற நாமம், ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம், விடுதலைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமத்துக்கு எல்லா கனவும் உண்டாகணும். பிரியமானவர்களே, அவரை நாங்கள் எத்தனை போற்றினாலும் போதாது. அவர் உரியவர், அவர் பார்க்கிறர், அவர் எல்லா மகிமைக்கும் அவர் உரியவராயிருக்கிறார், எல்லா கனத்துக்கும் பாத்திரராயிருக்கிறார். இதோ நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் ஜீவிக்கிறேன் என்று சொன்னவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் வந்து உங்கள் மத்தியில, எங்கள் மத்தியில் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சாவே இல்லாத ஒரு தேவன். அவர் மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி, ஆமென், அதிகாரத்துடனே எல்லாவற்றையும் தன்னண்டை வைத்துக் கொண்டிருக்கிற உயர்ந்த தேவன் அவர். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. வானம் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழியாது. எதுவுமே இல்லாத போகிலும் கூட அவர் இருப்பார்.
அவர் ஆளுகை செய்வார். அவர் உயர்ந்தவராகவே இருப்பார். இந்த நேரத்திலும் கூட கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆமென், அப்படியே என்னோடு கூட சேர்ந்து ஆமென், அந்த உன்னதமான தேவனை பார்த்து நாங்கள் சொல்லலாமா? ஆண்டவரே நீர் உரியவர், ஆண்டவரே நீர் பாத்திரர், ஆண்டவரே நீர் எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லா ஆராதனைக்கும், எல்லா உயர்வுக்கும் நீர் மாத்திரமே உரியவர். ஓ, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லலாமா? ஆண்டவரே எல்லா புகழும் ஒருவருக்கே அப்பா. இந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது உமக்காக தான், மரிச்சாலும் அது உமக்காக தான்ப்பா. எஸ் லார்ட், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லா கனமும், எல்லாம் புகழும், எல்லாம் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆராதனையும் துதியும் அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ದೇವಜನರಿಗೆ, ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರವಾದನಾತ್ಮಕ ಸೇವೆಯಲ್ಲಿ ದಾಹವಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಂತಸದ ಸುದ್ದಿ. ಇದೇ ಮೇ 1ರಿಂದ 10ರವರೆಗೂ ರೇಮಾ ಪ್ರವಾದನಾ ಸೇವೆ ಅರ್ಪಿಸುವ ಹೆವೆನ್ ಆನ್ ಅರ್ತ್ ಎನ್ನುವ 10 ದಿನಗಳ ಪ್ರವಾದನಾ ಸಮ್ಮೇಳನವನ್ನು ಆಯೋಜಿಸಲಾಗಿದೆ. ಕರ್ತನ ಪ್ರವಾದಿಯಾಗಿರುವ ರೆವರೆಂಡ್ ಸ್ಟೀಫನ್ ಆಲ್ಬರ್ಟ್ ಹಾಗೂ ಅಭಿಷಿಕ್ತ ಬಲವಾದ ದೇವಸೇವಕರು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆಯಲ್ಲಿ ತರಬೇತಿಗೊಳಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಲು ಹಾಗೂ ಪರಲೋಕದ ಅನುಭವಗಳಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಲು ನೀವು ಆಸೆ ಪಡುವುದಾದರೆ ತಕ್ಷಣವೇ ನೋಂದಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ನಮ್ಮ ದೂರವಾಣಿ ಸಂಖ್ಯೆ 7022918070ಗೆ ಕರೆ ಮಾಡಿ. ಈ ಸದಾವಕಾಶವನ್ನು ಸದುಪಯೋಗ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್.